ரோமருக்கு நிருபத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். முதலாவது ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை யார் என்பதை ரோம திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தியதை குறித்து நாம் முதலாவது செய்தியை நாம் கேட்டோம். அதைத் தொடர்ந்து பவுல் எவ்விதமாக தான் சந்திக்காத, தான் ஊழியம் செய்யாத, இதுவரை சென்றிராத ஒரு திருச்சபை மக்களோடு அவர் எவ்விதமாக தொடர்பு கொண்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக அவர்களுடைய நற்கிரியைகளை அறிந்து நற்காரியங்களை அவர் பாராட்டுகிறார். அந்த மக்களுக்காக அவர் ஜெபித்தார். அவர்களுக்கு சில வர
இதுதான் உடைய கண்டிஷன். அதே போல 24 27 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் தங்கள் சரீரங்களை எவ்விதமான பாவத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள் என்று சொல்லி மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி செய்கிற மக்கள் தாங்கள் செய்வதுமன்றி இதில் இந்த பாவத்தை செய்கிற இடத்தில் அவர் பிரியப்படுகிற மக்களாக இருந்தார்கள். இதுதான் அன்றைக்கு இருந்த புறஜாதியாருடைய நிலை. யூதருடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது? யூதர்கள் நினைத்தார்கள், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், நாங்கள் மட்டும்தான் ஆபிரகாமுடைய சந்ததியார், நாங்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். ஆனால் புறஜாதியாரோ நரகத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நரகம் எரிவதற்கு எண்ணெயாக அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி அவர்களை மிகவும் தாழ்வாக நினைத்தார்கள். தங்களை அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தபடினாலே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, யூதர்கள் என்ன நம்பிக்கை வைத்தார்கள் என்றால், கடைசி காலத்தில் ஆபிரகாம் என்ன செய்வாராம், அந்த நரகத்தினுடைய வாசலில் உட்கார்ந்துருப்பாராம். தப்பித்தவரை யாராவது ஒரு யூதன் நரகத்துக்கு வந்துட்டா உடனே அவங்களை பிடிச்சி கூட்டிட்டு போய் மோட்சத்தில் விட்டுருவாராம். அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை குறித்து ஒரு பெரிய எண்ணங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறது? ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்க அறிகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அதனால 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற புறஜாதியார் செய்த பாவங்களை குறித்து அவர்களை நீ நியாயம் தீர்க்கிறாய். ஆனால் நீயும் அப்படியே இருக்கிறபடினாலே நீயும் நியாயம் தீர்க்கப்படுவாய் என்று சொல்லி சொல்லுகிறார். ஏனென்றால் 11ஆம் வசனத்துல தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையாது. அவர் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஒன்றுதான் தேவனுடைய பார்வையிலே. 12ஆம் வசனத்தை வாசிங்க. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப் போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அப்ப நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிற புறஜாதியார் அவர் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போகிறார்கள். இப்ப நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய், நியாயப்பிரமாணத்தை விசுவாசிக்கிறவர்களாய் பாவம் செய்கிறவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அப்ப ஆண்டவரிடத்துல பட்சபாதம் கிடையாது. யூதனாயினும் கிரேக்கனாயினும் புறஜாதியானாயினும் எல்லாரும் பாவம் செய்தார்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்கிறார். அதனாலதான் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் தேவ கோபாக்கினைக்கு பாத்திரர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இந்த 2 அதிகாரத்தை நாம் படிக்கிறோம். இப்ப நம்முடைய டெக்ஸ்டுக்கு நாம வருவோம். 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். அதுல நம்ம டெக்ஸ்டுக்கு பின்னால அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப தேவ கோபம் பாவிகள் மீது அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேவ கோபத்திற்கு, தேவனுடைய கோபாக்கினைக்கு எப்படி நாம் தப்பித்துக் கொள்ள முடியும்? அதுதான் இன்றைக்கு கேள்வி. அதற்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல பவுல் மிக தெளிவாய் சொல்கிறார். 16-17 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். போதும். பவுல் தன்னுடைய முகவுரையை இன்ட்ரோடக்ஷனை முடிச்சிட்டு இப்ப சுவிசேஷ எக்காலத்தை உடனடியாக முழங்க ஆரம்பிக்கிறார். இந்த 2 வசனங்கள்ல சுவிசேஷத்தினுடைய முழுமையான சாராம்சத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சுவிசேஷத்தை குறித்து அவர் பெருமைப்படுகிறார், பிரசங்கிப்பதை ஒரு ஸ்லாக்கியமாக கருதுகிறார்.
சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்லும் பொழுது எந்த பின்னணியில் அவர் சொல்றார் இந்த வார்த்தையை? பவுலுடைய இரண்டாம் மிஷனரி பிரயாணம், முதலாம் மிஷனரி பிரயாணத்தை முடித்து இரண்டாம் மிஷனரி பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார். அங்க போனா பிலிப்பி பட்டணத்திலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அங்க குறி சொல்லுகிற ஒரு பெண்ணுக்கு இருந்த அந்த பிசாசை துரத்தினதனாலே அவள் மூலமாக ஆதாயம் தேடிய மக்கள் உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்து அவரை சிறைச்சாலையிலே போட்டு விடுகிறார்கள். சிறைச்சாலை பிலிப்பி சிறைச்சாலை அடிக்கப்பட்டு சிறைச்சாலையிலே இருக்கிறார். தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போறாரு. அங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, அதே போல மறுபடியும் அவரை பிடிச்சி அவரை ஜெயிலில் போடணும்னு சொல்லி யாசோனுடைய வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறாருன்னா வீட்டை சுத்தி எல்லாம் வந்துட்டாங்க. யாசோனையும் கூட்டிட்டு போறாங்க. ஜாமீன்ல கடைசியா விடுவிக்கிறாங்க. அங்க தெசலோனிக்கே அங்க துரத்தப்படுகிறார். பெரோயாவுக்கு வருகிறார். பெரோயா பட்டணத்தார் வேதவசனத்தை மனோவாஞ்சை ஏற்றுக்கொண்டாலும் அங்கிருந்து அவிசுவாசிகள் என்ன செய்கிறார்கள், அங்கிருந்து இவரை நாடு கடத்தி விடுகிறார்கள், அங்கிருந்து துரத்தி விடுகிறார்கள். அத்தேனை பட்டணத்துக்கு போறார். அத்தேனை பட்டணத்துல அவர் போனோடனே என்ன சொல்றாங்க, இந்த வாயாடி என்னதான் பேசுவோம்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படி சொன்னது? கிரேக்க தத்துவ ஞானிகள், எபிக்யூரர்கள், ஸ்தோயிக்கர்கள். இவங்கெல்லாம் ரொம்ப அறிவு சார்ந்தவர்கள், அறிவு படைத்தவர்கள். இதுதான் அவங்க வேலையே. இவரை பரியாசமாக கேலியாக பேசினார்கள். அந்த இடத்துல அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதப்பட்டிருந்த அந்த பீடத்தை குறித்து அவர் அருமையான பிரசங்கத்தை பண்ணினார். அங்க ஒரு ஜட்ஜி ரட்சிக்கப்படுறார். கொரிந்து பட்டணத்துக்கு வராரு. கொரிந்து பட்டணத்துல பவுலுடைய செய்தி கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறது. அதே போல யூதர்களுக்கு இடரலாய் இருக்கிறது. இந்த விதமான பின்னணியிலிருந்து தான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் இருப்பதை குறித்து வெட்கப்படுகிறார்கள் தெரியுமா? எவ்வளவு பேர் ரகசியமாக இதை நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதற்கு வெட்கப்படுகிறார்கள் தெரியுமா? சில வருடங்களுக்கு முன்பு முத்துராயம்பட்டி அருகிலே உள்ள ஒரு கிராமத்திலிருந்து எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் பெங்களூரில் இருந்தபோது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். செட்டிப்பட்டி சபைக்கு ஆராதனைக்கு வருவார். வரும்போது பைபிளை ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி அதை கட்டி அதை தூக்கிட்டு வருவார். எதுக்காக பிரதர் இப்படி செய்றீங்க? இல்லை, நான் கிறிஸ்தவன் சொல்லி தெரிஞ்சதுனாக்கா என்னை ஒரு மாதிரி நினைப்பாங்க, அதனால தான் நான் அப்படி செய்கிறேன். இப்படி வெட்கப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்ளாதபடி இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். வெளியிறக்கமாக கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறோம், ஆனால் பள்ளிக்கூடத்தில் ரெஜிஸ்டரில் இந்துக்கள் என்று சொல்லி நாம் மாற்றி எழுதி விடுகிறோம். எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பற்றியா. ஆனால் பவுல் என்ன சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல எழுதுகிறார். இந்த காலவேளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் என்னவென்றால், விசுவாசத்திற்கு அஸ்திபாரமான 3 தூண்களை பற்றி இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த 2 வசனங்களிலே 16, 17 வசனங்களிலே காணப்படுகிற நம்முடைய விசுவாசத்திற்கான 3 அடிப்படையான அஸ்திபார தூண்கள் அது என்னென்ன? அதான் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய் இருக்கிறது. முதலாவது தூண் என்னவென்றால் ரட்சிப்பு. வரலாற்றிலே நாம் பார்ப்போமானால் ரட்சிப்பை குறித்து பலரும் பலவிதமாக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருட காலத்திற்கு முன்பாக இருந்து மனிதன் ரட்சிப்பை தேடிக்கொண்டே இருந்தான். எப்படி தேடிக்கொண்டிருந்தான் என்று சொன்னால், கிரேக்க தத்துவ ஞானங்கள் அனைத்தும் ஒரு
ஒரு யூகங்களாக காணப்படுகிறது. அவங்க எதை பத்தி அதிகமா தியானிச்சாங்க தெரியுமா? இந்த உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது, இந்த உலகம் எப்படி இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த இயற்கையின் தத்துவங்கள் என்ன, இதையெல்லாம் ரொம்ப ஆழமா சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா நாளடைவில் இதில் மனிதர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு போய்விட்டது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் மக்களை ஆட்டி படைத்தார்கள். வெற்றியாளர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்தார்கள். ஆபத்துகள் மக்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. பேரழிவுகள், பலவீனங்கள் மீண்டும் மீண்டும் சூழ்ந்து கொண்டது. தத்துவ ஞானங்களின் வலியுறுத்தல் இப்பொழுது மாறிவிட்டது. இப்ப பிராக்டிக்கலாக அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த யூகத்தின் அடிப்படையில் இல்லாம இப்ப எல்லாம் நடைமுறைக்கு வந்து விட்டது. இயற்கை தத்துவங்கள் மாறி நீதி நெறி தத்துவங்களாக உலகத்தின் குழப்பத்திலிருந்து மனிதன் எப்படியாக விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அவன் 500 வருட காலமாக அவன் அதிகமாக போராட்டத்திலே இருந்தான். உதாரணமாக 2-3 உதாரணம் சொல்கிறேன். எபிக்டட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க தத்துவ ஞானி, அவர் ரோமாபுரியிலே இருந்தார். அவர் ஆத்ம ரட்சிப்புக்கான போதனையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே ஒரு பெரிய வகுப்பறையை கட்டி யாரெல்லாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் எடுத்துக் கொண்டிருப்பார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வகுப்பறை என்பது ஆத்ம வியாதியை போக்குவதற்கான ஒரு மருத்துவமனை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய ஆத்ம விடுதலைக்கு ரட்சிப்புக்கு. எபிக்யூரஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க தத்துவ ஞானி என்ன சொன்னார்னா, நான் போதிக்கிறதான இந்த போதனைகள் அனைத்தும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸ்னேகா என்று சொல்லக்கூடிய கிரேக்க தத்துவ ஞானி என்ன சொன்னார்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா மனிதனும் ரட்சிப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு, நம்மை எடுத்து நிறுத்துவதற்கு ஏதோ ஒரு மனிதன் தேவை என்று சொல்லி அவர் கூறினார். ஆகவே மக்கள் தங்கள் பலவீனங்களை, தங்களுடைய இயலாமையை அவர் உணர்ந்தார்கள். அதே சமயத்தில் பாவத்தை அதிகமாக நேசித்தார்கள். பாவ பழக்க வழக்கங்களை அதிகமாக நேசித்தார்கள். அதை அதே சமயத்திலே வெறுத்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் தேடியதான ரட்சிப்பு கிறிஸ்தவத்திலே கிடைத்தது. நம்முடைய இந்தியாவிலே எடுத்துக்கொள்வோமானால் புத்த மதம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? கிமு 563 வருஷம் சித்தார்த்தர் அவர் மூலமாக, கௌதம் புத்தர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டது. அவருடைய போதனை என்ன தெரியுமா? மனிதன் மோட்சத்திற்கு செல்வதற்கான 10 வழிகள், 10 paths to attain moksha. அதுதான் அவருடைய போதனை. இன்றைக்கும் இந்த தாய்லாந்து தேசத்தில் போய் பார்த்தீங்கன்னா 98% அல்லது 99% புத்த மதம் தான் இருக்கு. ஆனால் ஒரு காரியம் எனக்கு சந்தோஷப்படுறேன், அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்படுறனாலும் சத்தியத்தை அறியலனாலும் அந்த ஒரு பொலைட்னஸ், ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு டீசன்சி, இதெல்லாம் அவங்ககிட்ட வந்தது காரணம் என்னன்னா, அந்த புத்த மதத்தினுடைய அந்த 10 வழிகள் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினபடினால அவங்ககிட்ட ஒரு பொறுமை, ஒரு நிதானம், ஒரு பொலைட்னஸ், மற்றவங்களோடு பழகும்போது நட்பு, நல்ல ஒரு பண்புகள் அவரிடத்திலே இருக்கிறதை நான் பார்த்தேன். காரணம், அது அவனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியது. எதை மனிதன் விசுவாசிக்கிறானோ, எதை மனிதன் நம்புகிறானோ, அது அவனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதே போல நம்முடைய தேசத்துல மனிதன் எதை நம்புகிறானோ, எதை வணங்குகிறானோ, அதுதான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல கிமு 7ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டுக்குள்ளாக தான் இந்த ஜெயின மதம் தோற்றுவிக்கப்பட்டது. இதெல்லாம் நமக்கு நேரம் கிடையாது. அப்ப இவங்க எல்லாருமே உலகம் முழுவதும் ரட்சிப்பை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? முதல் காரியம், ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு விடுதலை என்று பொருள்.
இது எதுல இருந்து நமக்கு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறாரு? முதலாவது நம்ம ஒரு சில காரியங்களை நாம அறிந்து கொள்ளலாம். முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாவத்திலிருந்து விடுதலை என்று பொருள். ஏனென்றால் பாவத்திலிருந்து ஒரு மனிதன் இயல்பாக தானாக அவனால் விடுதலையாக முடியாது. அவனுடைய சொந்த முயற்சியினால் அவன் விடுதலையாக முடியாது. இப்ப ஒரு கல் எடுத்து மேலே போடுறீங்க, ரொம்ப வேகமா அடிக்கிறீங்க. எவ்வளவு வேகமா அடிச்சாலும் அந்த கல் என்ன செய்யுது? மறுபடியும் கீழே தான் வருது. சரி, கையில் அடித்தான் வேற ஒரு மிஷின் மூலமா வச்சு நம்ம இன்னும் வேகமா அடிக்கலாம், அப்ப அது வராதுன்னு சொன்னா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது கீழே தான் வந்தாகுது இல்லையா? காரணம் என்ன? புவியீர்ப்பு விசை. இந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக திடப்பொருள் பூமியில வந்தே விழுந்தே ஆகும். அதுதான் இயற்கையினுடைய தத்துவம் இல்லையா? அதே சமயத்துல எத்தனாயிரம் மைல், எனக்கு அது சரியா தெரியல, சில ஆயிரக்கணக்கான மைல் தூரம் மேலே போயிட்டா புவியீர்ப்பு சக்தியை கடந்து போயிடுச்சுன்னா அந்த பொருள் அப்படியே நிற்கும். நாம எல்லாம் அந்த சுனிதா வில்லியம்ஸனுடைய படத்தையெல்லாம் பார்த்தோம்ல, அவங்க எப்படி மிதக்கிறாங்கன்னு சொல்லி. காரணம் புவியீர்ப்பு சக்தியை தாண்டிட்டாங்க. அதே மாதிரி தான் பாவமாகிய புவியீர்ப்பு சக்தி மனிதனுக்குள்ளே இருக்கும் வரை அவருடைய சொந்த முயற்சியினாலே விடுதலையாகவே முடியாது. எத்தனை தீர்மானங்களை எடுத்தாலும் அவனால் விடுதலையாக முடியாது. ஆனால் இந்த பாவமாகிய புவியீர்ப்பு சக்தியை மீறுவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை மனிதனுக்குள்ளே வரும்பொழுது, அவருடைய செயல்பாடு நமக்குள்ளே வரும்பொழுது, இந்த வல்லமையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆகவே தான் பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். பாவத்திலிருந்து ரட்சிப்பை கொடுப்பதற்கு உலகத்திற்கு வந்தார். இரண்டாவதாக எதிலிருந்து நாம் விடுதலை ரட்சிப்பு பெறுகிறோம் என்று சொன்னால், லூக்கா 19:10 நாம் எல்லாருக்கும் தெரியும். எழுந்து மனுஷகுமார் உலகத்திற்கு வந்தார். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் எழுந்து போன தேவனுடைய நித்திய ஜீவனையும் தேவனோடு கூட இருக்கிற உறவையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவன் இழந்து போனான். பரிசுத்தத்தை இழந்து போனான். அந்த இழந்து போனதான இந்த 3 விதமான ஆவிக்குரிய நன்மைகளை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இதுதான் ரட்சிப்பு. அது மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய தொற்றுகளில் இருந்து நம்மை ரட்சிக்கணும் ஆண்டவர். அப்போஸ்தலர் 2:40 படிங்க. இன்னும் அநேக வார்த்தைகளோ சாட்சி கூறி மாறுபாடு என்ற சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த சமுதாயத்திலே நாம தொற்று நோய் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம யாரோடு பழகிறோமோ, யாரோடு நட்பு வைக்கிறோமோ, அவருடைய சவகாசம் நமக்குள்ளே வருவதற்குரிய ஆபத்துகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த சவகாசங்களை, அந்த நட்புகளை நாம் விட்டுவிட வேண்டும். அதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இங்கே பேதுரு மிக தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு, உன்னை யார் என்று நான் சொல்லுவேன். Tell your friend, I will tell who you are. நீ யாரோட நட்பு வச்சிருக்கிறியோ அந்த நட்பு உனக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீ எவ்வளவுதான் கிறிஸ்தவர்களா இருந்தாலும், ஆவிக்குரிய நிலையில இருந்தாலும், நீங்க தவறான சாவகாசத்தோடு இருப்பீர்களானால் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை அவர்களுடைய குவாலிட்டி நமக்குள்ள வந்துடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் கிடையாது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒருவேளை திருமணத்துக்காக சொல்லப்பட்டாலும் பொதுவாக எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும்.
ஆகவே நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நாம் இருக்கிற சமுதாயத்திலே, பள்ளிக்கூடத்திலே, கல்லூரியிலே படிக்கிற நாம் நம்முடைய சவகாசம் எப்படிப்பட்ட மக்களோடு கூட இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இல்லை நான் அவங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கிறதுக்காக நான் அவங்களோட ஐக்கியமா இருக்கலாம். நீங்க ஆதாயப்படுத்த மாட்டீங்க, உங்களை அவங்க ஆதாயப்படுத்தி போயிடுவாங்க. எத்தனை பேர் திருமண வாழ்க்கையில நான் இந்த திருமணத்தை செய்துட்டு நான் ஆண்டவருக்குள்ள அவங்களை கொண்டு வந்துருவேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் அது நடக்கிறது கிடையாது. அதனால இந்த தொற்று நோய் கொரோனா வந்துச்சு, உலகமே அதிர்ந்து போனது. அந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தோம். எங்க போனாலும் மாஸ்க போட்டுக்கிறது, யாராவது கொஞ்சம் அங்க தூரத்தில் இருந்தாலும் அந்த பக்கம் திரும்பி ஓடி போயிடுறது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் பக்கமே நாம போறது கிடையாது, பப்ளிக் பஸ்ல ஏறது கிடையாது. இப்படி இந்த தொற்றுகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக, வியாதியிலிருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக நாம எவ்வளவு பிரயாசப்பட்டோம். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கையின் பாவ தொற்றுகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளும்படிக்கு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நம்முடைய நட்பு, நம்முடைய சவகாசங்கள் ரொம்ப முக்கியம். அதிலிருந்து நாம் ரட்சிக்கணும்னு சொல்றார். இந்த மாறுபாடான சந்ததிக்கு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அடுத்து எதிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார் என்றால், வாசிங்க ரோமர் 5:9. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவோம். கோபாக்கினைக்கு நீங்களாகி அவரால் ரட்சிக்கப்படுவது. அப்ப தேவ கோபாக்கினை என்பது பயங்கரமானது. சாதாரணமாக ஒரு மனிதனுடைய கோபத்துக்கு மனிதன் எவ்வளவு பயப்படுறான். சமீபத்தில் பேப்பர்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு வாலிபன் முன்விரோதத்தினால வேறொரு சில காரணங்கள்னால அவர் தாக்கப்பட்டு அவர் மரித்தே போனார். அந்த கோபத்திலிருந்து அவங்களால விடுதலையாக முடியல. 3 வருஷத்துக்கு முன்ன சாத்தான்குளத்துல கோபம், அந்த கோபத்திலிருந்து அவங்களால தப்பித்துக் கொள்ள முடியல. அந்த அதிகார தோரணையினால. சாதாரணமாக மனிதனுக்கு இருக்கிற அந்த கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள முடிவது எவ்வளவு கஷ்டம், அது எவ்வளவு பயங்கரமானது. அல்லது ஒரு உயரதிகாரி, ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ ஒரு குடும்பத்தை நம்மளை பார்த்து, நீ என்னை பகைச்சிட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ட்டா தூக்கமே வராது. உண்மையாகவே அவங்க தண்டிக்கலனாலும் நம்ம குற்ற மனசாட்சி என்ன செய்யும், அது கொடுக்கிற தண்டனை காட்டிலும் வேற எந்த தண்டனையும் கிடையாது. அவ்வளவு பயம் இருக்கும். அப்ப சாதாரணமான மனிதனுடைய கோபத்துக்கு இவ்வளவு பயப்படுறோம்னா, சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவன், அகிலத்தையும் தாக்கின தேவனுடைய கோபாக்கினை எப்படிப்பட்டதாக இருக்கும், அது பயங்கரமானதாக இருக்கும். அந்த கோபாக்கினையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் வழி. அந்த கோபாக்கினையிலிருந்து அவருடைய கிருபையினாலே தேவன் நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக ரட்சிப்பு எதிலிருந்து கொடுக்கப்படுகிறது என்றால், வாசிங்க ரோமர் 13:11. இத்தீவிற்கு எழுதியிருக்கத்தக்க வேலையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசியில்லாத போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நாம் விசுவாசியலான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்தது போது இப்ப நாம் இன்னும் அதிகமா சமீபமாய் இருக்கிறது. இந்த வசனம் எதை குறிக்கிறது? கடைசி கால ரட்சிப்பை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே விசுவாசிக்கு கிடைக்க போகிற ரட்சிப்பை குறித்து சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1:5 வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக, கடைசி காலத்திலே வெளிப்படுத்த போகிற ரட்சிப்பு அப்படின்னா
முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப இறுதி கால ரட்சிப்பு. முதலாவது ரட்சிப்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் பாவி என்று சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து அவருடைய பிள்ளையாவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசு நம்மை ஏற்றுக்கொள்கிறாரே, அது முதலாவது ரட்சிப்பு. இரண்டாவது ரட்சிப்பு, நாம் சுற்றி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற பாவ தொற்றுகளில் இருந்து தேவனுடைய ரட்சிப்பை நாம் ஒவ்வொரு நாள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய இறுதியிலே, இரண்டாம் வருகையிலே இறுதி ரட்சிப்பு, மறுரூபமாக்கப்படுகிற ரட்சிப்பு, அதுதான் இறுதியான ரட்சிப்பாக ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படும் பொழுது அந்த ரட்சிப்பு பாதுகாப்பானது, இறுதி வரை நம்மை வழிநடத்தக்கூடியது. இரண்டாவது, நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திவாரமாகிய தூண் எதுவென்றால் விசுவாசம். அதான் இங்க அவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வசனத்தின் அடிப்படையிலே தான் மார்ட்டின் லூதர் தேவனுடைய வல்லமையினாலே, அவருடைய கிருபையினாலே மிகப்பெரிய மாற்றத்தை திருச்சபையில் ஏற்படுத்தினார். அன்றைக்கு இந்த ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் எதை போதித்துக் கொண்டிருந்தது? ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கிரியை செய்ய வேண்டும், நற்கிரியைகள் செய்ய வேண்டும். என்னென்ன கிரியை செய்ய வேண்டும்? அவன் சென்ட் பீட்டர்ஸ் கத்தீட்ரலிலே, பேராலயத்திலே, முட்டியிலே 24 படிகள் இருக்கிறது. ஒவ்வொரு படியிலும் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லி, மரியாளுடைய ஜெபத்தை சொல்லி 24 படியும் ஏறி போயிட்டா அங்க கர்த்தருடைய இரக்கம் கிருபை கிடைக்கிறது. அதே போல பாவத்தை சாமியாரிடத்திலே அறிக்கை செய்தால் பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. புண்ணிய தலங்களுக்கு செல்லும் பொழுது அங்கே நமக்கு கிருபை கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கிரியைகளினாலே ரட்சிப்பு என்ற போதனையை ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் கொடுத்தது. ஆனால் வேதம் என்ன சொல்வது? விசுவாசத்தினால மாத்திரமே தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி மார்ட்டின் லூதர் அன்றைக்கு எழுந்து பிரசங்கித்ததனால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். திருச்சபையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு இந்த ரோமர் 1:17 தான் காரணம். அப்ப இந்த விசுவாசத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். விசுவாசம் என்பது ஒரு பற்றுறுதி. 1 தெசலோனிக்கர் 1:4 வாசிங்க. எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல. சரி, இங்கே 1:4 தான் படிங்க. இங்கே தெசலோனிக்கிய திருச்சபை விசுவாசிகளிடத்திலே இருந்தது என்றால் அவருடைய உபத்திரமும் அவருடைய துன்பங்கள் மத்தியிலே என்ன இருந்தது? விசுவாசமும் பொறுமையும். இந்த உபத்திரவங்களும் துன்பங்களும் ஒரு விசுவாசிக்கு வரும் பொழுது நம்மால அந்த இடத்துல விசுவாசத்தை காண்பிக்க முடியறதில்லை. அந்த நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். அடுத்து நம்ம சுயமா நம்ம கோபத்துல என்ன செய்யறது அப்படின்னு தான் மனிதனுக்கு எண்ணங்கள் வருகிறது இல்லையா? ஆனா உண்மையா நமக்குள்ள விசுவாசம் இருக்குமானா, ஆண்டவர் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குமானா, பொறுமையை நாம் கையாள வேண்டும். பிரியமானவர்களே, கிரஹாம் ஸ்டெயின் என்ற ஆஸ்திரேலிய மிஷனரி 1999 வருடம் அவரும் அவர் 2 குமாரர்களும் சுவிசேஷத்தின் எதிரிகள் மூலமாக ஒரு ஜீப்பில் வச்சு அப்படி உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். எவ்வளவு வேதனையான காரியம் பார்த்தீங்களா? அவர்கள் எரிக்கப்பட்ட பிறகு அடுத்த நாள் அந்த கடக்கமெல்லாம் முடிந்த பிறகு அவருடைய மனைவி எஸ்தர் கிரஹாம் அவரிடத்தில் கேட்டார்கள், இதை எரித்த அந்த தாராசிங் என்ற மனிதனை குறித்து இதன் காரணமாக இருந்ததை பற்றி நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் அவளை மன்னித்து விட்டேன். இதே மற்றவர்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? தூக்கு தண்டனை கொடுக்கணும், சாகு வரை ஜெயிலில் போட்டு கடைசியை தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தனக்கு அன்பான கணவனையும் அன்பான 2 மகன்களை இழந்த அந்த அம்மா
கொஞ்சம் கூட பதஷ்டப்படவில்லை, கொஞ்சம் கூட அவள் மீது கோபப்படல. அவங்க என்ன சொன்னாங்க? நான் அதை மன்னித்து விட்டேன், அவளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதுதான் விசுவாசம், பொறுமை. அவங்களுடைய பொறுமை என்னன்னா, இந்த உலகம் நமக்கு நித்தியமானதல்ல, வரப்போகிற உலகம் நித்தியம், அங்கே என்னுடைய கணவனை பிள்ளைகளை நான் பார்ப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் அவர்களுக்கு இருந்தது. போலிகார் என்று சொல்லக்கூடிய ஆதி திருச்சபையினுடைய பிதாக்களிலே ஒருவர், சர்ச் ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க. அந்த போலிகாருக்கு என்ன செய்தாங்கன்னா, அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த மன்னர்கள் அவரை கொண்டு போய் நிறுத்தி வைக்கப்புல்லு நடுவில் அவர் நிற்க வச்சுட்டாங்க. இப்போ சொல்லு, உனக்கு உயிர் வேணுமா இல்லை உனக்கு இயேசு வேணுமா? இப்போ இந்த இயேசுவை நீ மறுதளிச்சிட்டீனியா, உன்னை நான் விட்டுறோம். இயேசு நீ மறுதளிச்சு இயேசு தான் வேணும்னா இப்போ ஒரு செகண்டில் நீ வந்து எரிஞ்சு சாக போற. அப்போ போலிகார் சொன்னாராம், இது நாள் வரை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தீமையும் செய்யவில்லை, அவர் நன்மை மாத்திரம் செய்தார். அப்படி எனக்கு நன்மை செய்த இயேசுவை நான் எப்படி மறுதளிக்க முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே தீயில் அப்படியே ஏறிச்சு அவர் அப்படியே கொண்டு விட்டார். உண்மை சம்பவங்கள். காரணம், அவர்களுக்கு இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் பொறுமையும் இருந்ததுனால தான் இதன் மத்தியில் அவங்க ஆண்டவர் சாட்சியாக இருக்க முடியுது. ஆகவே விசுவாசம் என்பது தேவன் மீது வைத்திருக்கிற ஒரு பற்றுறுதி, the allegiance to our living God. இரண்டாவது, விசுவாசம் என்பது ஒரு நம்பிக்கை. 1 கொரிந்தியர் 15:17 படிங்க. கிறிஸ்து எழுதிராவிட்டால் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி கிறிஸ்து எழுதிராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்களுடைய விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஆக கிறிஸ்து எழுந்தார் என்கிற ஒரு விசுவாசம் உறுதியாக இருக்கும் பொழுது, ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு இருக்கும்போது, அதுதான் கிறிஸ்துவிடத்திலே நாம் நிலையாக நிற்க செய்கிறது. இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவர் போனாரு, மறுபடியும் எப்போ அவர் வரப்போறாரு, மறுபடியும் என்ன செத்த பிறகு என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும், இப்படி சொல்றதை நாம் கேட்டுருக்கிறோமல்ல. அதே சமயத்தில் இப்போ பஸ்ஸில் ஏறுறீங்க, ஏறினோடனே நான் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன், இந்த டிரைவர் எங்கே தான் கூட்டிகிட்டு போவார், அவர் என்ன பண்ணுவார், ஆக்சிடென்ட் பண்ணுவாரா, குழியில் தள்ளுவாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா? ஒருத்தருமே சொல்ல மாட்டோம். ஏறினோடனே நான் இப்போ பெங்களூர் போகிறேன், இத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன், இத்தனை மணிக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கா, நான் திருச்சிக்கு போகிறேன், இத்தனை மணிக்கு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க. எவ்வளோ நம்பிக்கை டிரைவர் மேலே வச்சுருக்கிறோம். விமானத்தில் ஏறுறோம், விமானத்தில் அந்த விமானி எப்படிப்பட்டவர், எப்படி ஓட்டுவார், கொண்டு போய் சேர்ப்பாரா, இல்லை வழியிலேயே ஏதாவது ஆகி போயிடுமா அப்படின்னு யாராவது நினைக்கிறாங்களா? யாரும் நினைக்கிறதில்ல. அந்த விமானியின் மீது, பஸ் டிரைவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை வைப்பது கிடையாது. மரணத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய காரியத்தை குறித்து நாம் நம்பிக்கை வைப்பது கிடையாது. அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்திற்குரிய காரியத்திலே நம்முடைய உள்ளம் அதிக நாட்டம் கொள்ளாது. நம்ம மத்தியிலே அடிக்கடி வந்து போகிற வருகிற செப்டம்பர் மாதம் வர இருக்கிற ஜேக் அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஆவிக்குரிய ஒரு தேவ மனிதர். அவர் WMA படித்தவர், இதில் பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தவர். பல்கலைக்கழக பேராசிரியர் என்றால் அதிக வருமானம் அமெரிக்காவில். ஆனால் அவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு முழு நேர போதகராக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கென்று இன்று வரை சொந்த வீடு கிடையாது. ஒரு நாள் அவரை கேட்டேன், என்பது சார், நான் எல்லாருமே நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் ப்ரிமிட்டிவ் பேப்டிஸ்ட் பாஸ்டர்ஸ், சாதாரணமான மக்கள்லாம் சொந்த வீடு வச்சுருக்காங்க, நீங்கள் ஏன் இதுவரையிலும் ஒரு வீடு வாங்கலை அப்படின்னு நான் கேட்டேன்.
அப்போ அவர் என்னை கூப்பிட்டாரு, குணா, ஐ டெல் யூ எ ஃபேக்ட், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த லார்ட் டு கம். கூப்பிட்டாரு, சகோதரரே, எனக்கு இந்த உலகத்தினுடைய காரியத்தில் எனக்கு நாட்டம் எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் விசுவாசம். ஆக இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர்த்தெழுந்தார், அவர் மறுபடியும் வரப்போகிறார், நித்தியத்திற்கு நான் செல்லுவேன் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமானால் இந்த உலகமெல்லாம் நமக்கு பின்னால் தான் இருக்கும். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் முன்னே, உலகம் என் பின்னே. எத்தனை பேர் நம்ம அப்படி பாடணும் யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து தான் நம்பர் 1, உலகம் எனக்கு பின்னாலன்னு சொல்ல முடியுமா? அது எப்போ வரும்? அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு. மூன்றாவது விசுவாசம் என்பது ஒரு மார்க்கம். அதையெல்லாம் நான் அதிகமாக விரிக்கல. அடுத்தது விசுவாசம் என்பது அழிக்க முடியாத ஒரு நம்பிக்கை. விசுவாசம் நடத்தல். 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த தேசத்தில் குடியிருக்கையில் இல்லை, நாம் தரிசித்து நடவாமல் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். விசுவாசம் என்பது நடந்து செல்வது. இப்போ நாம் நடந்து போறோம்னா ஏதாயும் ஒரு இடத்தை நோக்கி நடந்து போறோம், வாக்கிங் போறோம், போயிட்டு நம்முடைய வீட்டுக்கு திரும்பி வரோம், நம்முடைய இருப்பிடத்திற்கு வரோம். அப்போ விசுவாசம் என்பது நடப்பது. இட்ஸ் a மூவிங். ஒவ்வொரு நாளும் அது முன்னேறி செல்லக்கூடியதுதான் விசுவாசம். இப்போ ஒரு தடவை இந்த லியோனி ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு உதாரணம் சொன்னார். என்னன்னா, இந்த சமீபத்தில் கொரோனா வந்தது இல்லையா, அந்த நேரத்தில் ஒருத்தர் ட்ரெயினில் ஏறுறதுக்கு போனாக்க அங்கே நிறைய கூட்டம் அந்த ட்ரெயினில். இந்த ட்ரெயினில் எப்படித்தான் நம்ம இடம் பிடிக்கிறது, என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் பார்த்தாரு. போய் நெருக்கத்தில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சி ஒரு 5 தும்பல் தும்புறான். அப்படி தும்பினாராம், ஆச் ஆச் ஆச்சுன்னு தும்பினார். தும்பின உடனே பாருங்க, பக்கத்துல இருந்து எல்லாம் பறந்தடிச்சு ஓடி போட்டாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த பெட்டியில் இருந்து போய் ரயில்வே ஸ்டாஃப்கிட்ட சொல்லிக்க, இந்த பெட்டியில் ஒரு கொரோனா ஆப்ரேஷன் இருக்குது, அதனால நாங்கள்லாம் எங்களுக்கு வேற பெட்டி மாற்றி கொடுத்துருங்க. சரி, அப்புறம் எங்கெல்லாம் வேற பெட்டிக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, நம்ம கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எடுத்து போத்தி பெட்ஷீட்டை போத்தி தூங்கிட்டு இருக்கிறார். அப்புறம் பார்த்தா அங்கே காலையில் விடிஞ்சதுன்னா கோட்டயத்தில் இறக்க வேண்டிய மனுஷன் என்ன இங்கே வித்தியாசத்தில் எங்கே நம்ம வந்திருக்கிறோம் பார்த்தாக்கா அதே ஸ்டேஷனு, சேலம் ஸ்டேஷனு அப்படியே அங்கேயே தான் இருக்கு. என்ன இங்கே இருக்கிறவங்க பார்த்தா அந்த என்ஜின் கழட்டி விடப்பட்டிருக்கிறது. கழட்டி விடப்பட்ட என்ஜின்ல அவர் விடிய கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய விசுவாசம் இணைக்கப்படாமல் இருக்குமானால், அந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட நம்முடைய உறவு இல்லாமல் இருக்குமானால் என்ன ஆகும் தெரியுமா? நாம் துண்டிக்கப்பட்ட பெட்டியில் உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்போம். ஒருவேளை அந்த பெட்டியில தான் இருப்போம், ஆனால் எங்கே போய் சேர மாட்டோம், போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர மாட்டோம். அருமையானவர்களே, நாம் திருச்சபையிலே இருந்தாலும் பரலோகராஜ்யத்துக்கு போகாமல் இருக்க முடியும். எப்போ? கிறிஸ்துவோடு கூட. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ அந்த ஜீவனுள்ள திராட்சை செடியாக கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படாவிட்டால், அந்த பெட்டியோடு கூட நாம் இணைக்கப்படாவிட்டால் போய் சேரவே மாட்டான். ஆனால் பெட்டிக்குள்ள தான் இருக்கும். இதே போல ஒருத்தர் சைக்கிள் ஓட்டினார். சைக்கிள் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்த உடனே வேகமாக அழுத்தினார். நான்
அடுத்தடுத்து சைக்கிளே போக மாட்டேங்குது, இந்த சைக்கிள் எங்கே தயாரிச்சது, இவ்வளோ பணம் வீணாக போச்சே அப்படின்ட்டு அவர் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் போக மாட்டேங்குது. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அடுத்தடுத்து போக வேண்டாம், அங்கேயே தான் இருக்குது. அவர் சொன்னார், நீ ஸ்டாண்டை போட்டுக்கிட்டு நீ என்ன வச்சாலும் அது போகாது, அந்த ஸ்டாண்டை எடுத்தால் தான் அது போகும். அதே மாதிரி நம்ம பாவமாகிய ஸ்டாண்டை நாம் போட்டுக்கிட்டு, தவறான சவகாசமாகிய ஸ்டாண்டை நாம் போட்டுக்கிட்டு நம்ம என்னத்தான் முயற்சி பண்ணாலும் நம்ம முன்னேறி போகவே மாட்டோம். அதனால விசுவாசம் என்பது நாம தரிசித்து நடப்பதில்லை, விசுவாசித்து நடப்பது. எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் மூலமாகத்தான் நாம ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். இந்த விசுவாசம் தான் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே வளர செய்கிறது. இந்த விசுவாசம் தான் நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. மூன்றாவது விசுவாசத்திற்குரிய தூண் சுத்தமாய் சொல்றேன், நீதி. ரட்சிப்பு, விசுவாசம், நீதி. இந்த நீதியை குறித்து தான் இந்த ரோமர் நிருபத்துல பின்னால நாம் அதிகமாக தியானிக்க போகிறோம். நீதிமானாக்கப்படுதல் என்பது என்ன? அதான் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்ற சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ நீதி விசுவாசத்தின் மூலமாக கிடைக்குது. இப்ப தேவ நீதினா என்ன, நீதிமானாக்கப்படுகிறது என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் சற்று விரிவாக நாம் தியானிக்க போகிறோம். இப்போ உதாரணமா ஒரு மனிதன் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டு விட்டான். அவன் தன்னை நிராபராதி, நான் ஒரு நீதிமான் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம சொன்னா ஏற்றுக்குவாரா ஜட்ஜி? சாட்சி இருக்குது, அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது, அதுக்கு நிறைய அதை நிரூபிக்கணும். ஒரு மனிதன் நிராபராதி நீதிமான்கிறத நிரூபிப்பதற்கு நிறைய காரியத்தை எடுத்துக்கொள்ளணும். அதை நிரூபிச்சாதான் நீதிமான். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே வரும்பொழுது நாம் அப்படி ஒன்றும் நிரூபிக்க வேண்டிய இதில்லை. நிரூபிக்கக்கூடிய காரியம் நம்ம இடத்துல ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்ய திறமையற்றவர்கள், எல்லாரும் பாவத்தன்மையுள்ளவர்கள். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். இப்ப நீதிமானாக்கப்படுதல் என்பது நாம் கிறிஸ்துவிடத்திலே வருவதற்கு நம்முடைய கிரியைகள் அல்ல, அவர் நமக்காக என்ன செய்தார் என்பதை பொறுத்ததுதான் நீதிமானாக்கப்படுதல். அப்படின்னா நம்ம பகுதியில ஒண்ணும் கிடையாது, ஜீரோ. நம்மிடத்திலே விசுவாசம் கிடையாது, நம்மிடத்தில் நற்கிரியைகள் கிடையாது, ஆவிக்குரிய சுபாவம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா கிறிஸ்து என்ன செய்யறாரு, நம்முடைய அழுக்கு படிந்த இருதயத்தை அவர் எடுத்து போட்டு அவருடைய நீதி நமக்குள்ளே கொடுத்து விடுகிறார். நாங்கள் தாய்லாந்து போயிட்டு வந்து பஸ்ஸுக்காக காத்திருந்தோம். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஒருத்தன் ரொம்ப அழுக்கு துணி அதை போட்டுக்கிட்டு தலையெல்லாம் சுற்றிக்கிட்டு ரொம்ப பரிதாபமாக ஒருத்தவன் தான் வந்த உடனே எனக்கு அவன் பார்த்த உடனே ரொம்ப இரக்கமாக இருந்தது, பாவமாகவே இருந்தது. ஆனால் எனக்கு முந்தி யூதர் என்ன செஞ்சாரு, அவருடைய பேக்கை திறந்தாரு. பேக்கை திறந்து ஒரு நல்ல டிஷர்ட்டு அதை எடுத்து, ஒரு நல்ல லுங்கியை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, பாபா இதை கழட்டி போட்டு இந்த டிஷர்ட்டை போட்டுக்கா, இந்த லுங்கி கட்டிக்கா அவனும். உடனே அவன் அந்த அழுக்கு சட்டை துணியெல்லாம் கழட்டி போட்டு இந்த நல்ல துணியை போட்ட உடனே அவன் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு நீட்டாக இருக்கிற ஒரு கல்லூரி மாணவன் மாதிரி இருந்தான். அவன் அதை போட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக மேலே எங்கேயும் போட்டு இந்த பக்கம் போகிறான், இந்த பக்கம் வரான். அவ்வளோ ஒரு சந்தோஷமாகி போச்சு. இதை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்தார். அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்ததின் மூலமாக ஜீவனை கொடுத்ததுனால நம்முடைய பாவத்தை முழுவதும் அவர் எடுத்து போட்டு அவருடைய நீதியை நமக்கு ஒரு புது துணி கொடுக்குற மாதிரி கொடுத்தார்.
அந்த புது துணியை போடும் பொழுது எவ்வளவு சந்தோஷம் இருக்குதோ, அதை காட்டிலும் தேவ நீதி நமக்குள்ள வரும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு ஆறுதல் நமக்கு பார்த்தீங்களா? எனவே இந்த நீதி என்பது நாம் செய்த கிரியைகள் அல்ல, அவர் நமக்காக செய்த நிமித்தமாக எல்லாம் கிடைத்தது. அடுத்தது இந்த நீதி நிமித்தமாக நாம் புதிய ரிலேஷன்ஷிப், புதிய ஒரு உறவுக்குள்ளே தேவனோடு கூட நாம் வைக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார். இதுதான் நீதிமானாக்கப்படுதல் குறித்தனுடைய ஒரு அறிமுகம். பின்னால வரக்கூடிய நாட்களில் இந்த நீதிமானாக்கப்படுதலை குறித்து நான் இன்னும் அதிகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஆக இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அறிந்திராத திருச்சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது அவரை பாராட்டினது மாத்திரமல்ல, சுவிசேஷத்திற்காக அவர் எவ்விதமான வாஞ்சலராய் இருந்தார் என்பதை வெளிப்படுத்தினார். அதே சமயத்தில் விசுவாசிகளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான 3 அஸ்திபார தூண்களை அறிமுகப்படுத்தினார். அதுதான் ரட்சிப்பு, விசுவாசம், தேவநீதி. இந்த மகத்தான வெளியேற பெற்ற இந்த தன்மைகளை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் கட்டளையிடுவாராக. ஆமென்.